வணக்கம் நண்பர்களே. மைக்ரேஷன் அதாவது இடம்பெயர்தல்னா என்னன்றதை பற்றி அழகான அனிமேஷன் கதையில் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இதை சுருக்கமாக சொல்லணும்னா வருஷக்கணக்காக ஒரே குட்டையில் குடும்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு வாத்து. அதோட மனைவியும் குழந்தைங்களும் மற்ற பறவைங்களை பார்த்து நாமளும் இடம்பெயர்ந்து போய் ஊரை சுற்றி பார்க்கலாம்னு அப்பா கிட்ட கெஞ்சி கேட்குதுங்க. ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொன்னாலும் அதுங்களோட பிடிவாதத்தை பார்த்து சரின்னு ஒத்துக்கிட்டு துணைக்கு அதோட தாய் மாமாவையும் கூட்டிட்டு குட்டையை விட்டு கிளம்புதுங்க. இந்த சாகச பயணத்தில் இதுங்க சந்திக்கிற சவாலான விஷயங்களும் வேடிக்கையான மற்ற பறவைங்களையும் வில்லத்தனமான மனிதர்களையும் கடந்து எப்படி போக போகிறாங்கன்ற சிறப்பான காட்சிகளை பற்றி கலவரமான அனிமேஷனில் 2023 வெளிவந்திருக்க மைக்ரேஷன் படத்தோட விளக்கத்தில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் அப்பா வாத்து அதோட 2 பசங்களுக்கும் கதை சொல்லிக்கிட்டு இருக்கு. முன்னொரு காலத்துல எல்லா வளங்களும் நிறைந்த அழகான குட்டையில வாத்துகள் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்ததுங்க. அதுல 2 வாத்து மட்டும் ரொம்ப போர் அடிக்குதேன்னு ஃபீல் பண்ணிச்சுங்க. மற்ற பறவைங்களை பார்த்து இந்த குட்டையை தாண்டி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா பறந்து போச்சுங்க. அடுத்த நொடியே வேட்டையாடுற பறவைங்க கிட்ட சிக்கி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுதுங்க. ஆனா தைரியமா அதுங்களை தாக்க முயற்சி பண்ணி கேவலமா செத்து போச்சுங்க. அதோட கதை முடிஞ்சதுன்னு 2 குட்டி பறவைங்களுக்கு சொல்லுது. எப்படிப்பா செத்து போச்சுன்னு குட்டி பறவை கேட்க, அதுவா 2த்தையும் படுக்க போட்டு ரக்கையை பிரிச்சின்னு சொல்றதுக்குள்ள அம்மா வந்து அப்பாவை தடுக்கிறாங்க. கொடூரமான கொக்கு கிட்ட இருந்து குட்டி வாத்துங்களை அவங்களோட அப்பா அம்மா தான் காப்பாத்தினாங்கன்னு சொல்றாங்க. ஐயோ, இந்த கதை அப்படி வராது. அவங்க அப்பா அம்மா வரும்போது 2 குட்டிங்களும் செத்து போயிருக்கும். அதனாலதான் எப்பவும் குட்டையை தாண்டி போக கூடாதுன்னு அட்வைஸ் பண்றாரு. அதை கேட்டு செம்ம கடுப்பான பையன் டாக்ஸ் எனக்கு தூக்க வருதுன்னு கிளம்புறான். ஆனா குட்டியா கியூட்டா இருக்க குவென்னு அந்த சின்ன பறவைக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறா. திரும்பவும் கொடூர கதையை சொல்ல வந்த அப்பாவை தடுத்து அந்த குட்டி பறவைக்கு ஒன்னும் ஆகல, சந்தோஷமா குட்டைக்கே திரும்பி போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதை கேட்டு பயத்திலேயே தூங்க போறா குவென். அப்போ எதுக்காக தேவையில்லாம கொடூர கதையை சொல்லி பசங்களை பயமுறுத்துறீங்கன்னு கேக்குறாங்க பேம். இந்த பயம் இருந்தாதான் பசங்க நம்ம சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க, குட்டையை தாண்டி போக மாட்டாங்க. அதனால அன்றாட வாழ்க்கைய ஆபத்தில்லாம வாழணும்னு சொல்றாரு மேக்கு. அதை கேட்டு இவரை திருத்த முடியாதுன்னு தெரிஞ்சாலும் அன்போட அரவணைச்சு தூங்குறாங்க பேமு. அடுத்த நாள் காலையில சந்தோஷமா குடும்பத்தோட விளையாடுற வேலையை பாக்குறாரு மேக்கு. குவென்னை போட்டி போட்டு நீச்சல் அடிக்க வைக்கிறாங்க, ஸ்கிப்பிங் பண்ணி சிறப்பா பறக்க வைக்கிறாங்க. இதுக்கு நடுவுல டாக்ஸ் தவளையை பிடிச்சி தண்ணி அடிக்கிறான். குவென்னு கூட போட்டி போட்டு பழத்தை சாப்பிடுறான். அதனால கிளைய பிடிச்சி இழுத்து 2த்தையும் பறக்க வைக்கிறாரு மேக்கு. அடுத்து விரிசல் விழுந்த மர வீட்டை சேர்த்த வச்சு சரி பண்றாரு. அதுக்காக 2 குட்டிங்களும் இலைகளை எடுத்துட்டு வந்து கொடுக்குதுங்க. அப்போ அம்மா வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போய் இந்த குட்டைக்கு வர மற்ற பறவைங்களை காட்டுறாங்க. எந்த இடத்துல இருந்து இடம்பெயர்ந்து வருதுங்கன்னு தெரியல, ஆனா எல்லாமே அழகா இருக்குங்கன்னு சொல்றாங்க. சரி வாங்க நம்ம போய் என்ன ஏதுன்னு கேட்போம்னு மேக்க கூப்பிடுறாங்க. அவரும் அந்நிய பறவைகளை அருவருப்போட பாத்துக்கிட்டு வராரு. ஆனா இவங்களுக்கு முன்னாடியே டாக்ஸ் அந்த கூட்டத்தோட போய் மிங்கிள் ஆகிடுறான். அவன் பின்னாடியே குவென்னும் வரான். அப்பா திட்ட போறாரு, ஒழுங்கா வந்துடுன்னு டாக்ஸை பிடிச்சி இழுக்கிறா. நீ போடி குட்டி கும்ஜின்னு அவளை துரத்தி விட, யாரை பார்த்து என்ன சொன்னன்னு இன்னொரு குட்டி வாத்து வந்து கேக்குது. ஐயோ, நான் உங்களை சொல்ல, என் தங்கச்சியை தான் திட்டினேன்னு சொல்றான் டாக்ஸ். அது சரி, என் பேரு கிம்மு, உன் பேரு என்னன்னு கையை கொடுத்து கேக்குறா. நான் தான் டாக்ஸ், இந்த குட்டையை உனக்கு சுத்தி காட்டுறேன் வரியான்னு கேட்குறான். நாங்க இலைப்பாறதான் இங்க வந்தோம், உடனே கிளம்பிடுவோம். சரி, குளிர்காலத்துல நீங்க எங்க இருப்பீங்கன்னு கேட்குறா கிம்மு. நாங்க எல்லா காலத்திலயும் இங்க தான் இருப்போம்னு நிக்கலா சொல்றா குவென்னு. அப்ப கண்டிப்பா நீங்க எங்க கூட்டத்தோட வரணும், வெளி உலகம் எப்படி இருக்கும்னு நீங்க பார்த்தே ஆகணும்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கேட்க போறா. அப்போ மேக்கு வந்து டாக்ஸு கிட்ட தனியா எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலன்னு சத்தம் போடுறாரு. எப்பா, இவன் ஒரு பொண்ணு கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கண்ணிலேயே கேட்டாம்பான்னு கொளுத்தி போடுறா குவென்னு. சரி சரி, எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். அப்புறம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எப்படி இருக்கீங்க, அவ்வளோதானே, நல்லா விசாரிச்சுட்டேன், இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாரு மேக்கு. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, நான் பேசிட்டு வரேன்னு சொல்கிறாங்க பேமு. அப்போ கிம்மு குடும்பத்தை சேர்ந்தவங்க நாங்க ஜமைக்காக்கு போறோம், அங்க கடல் தண்ணி கூட தகன்னு ஜொலிக்கும், அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வாயை பொழந்துடுவீங்கன்னு ஆசையை தூண்டுறாங்க. ஆனா மேக்கு, எங்களுக்கு இங்கேயே பல வேலைகள் இருக்கு, ஊரை சுத்துறத 1 வருஷத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ சரி, குட்டையிலேயே குதூகலமா இருங்கன்னு சொல்லிட்டு பறந்து போதுங்க மத்த பறவைங்க. கிம்மும் டாக்ஸுக்கு டாட்டா காட்டு கிளம்புறா. அதை பார்த்து நம்மளால போக முடியலன்னு ஃபீல் பண்றான் டாக்ஸ். அப்போ எதுக்காக அந்த பறவைங்க கிட்ட நிக்கலா பேசுறீங்கன்னு கேக்குறாங்க பேமு. பின்ன ஊரை சுத்தி பாக்குறத பத்தி ஓவரா பேசிட்டு இருக்கான்னு புலம்புறாரு. உங்களோட சந்தோஷத்துக்காகவும் பயத்துக்காகவும் எங்களை இந்த குட்டையிலேயே அடைச்சு வச்சிருக்கீங்க, பசங்களுக்கு வெளி உலகம் எப்படி இருக்குன்னு நாம தான் காட்டணும், அதனால ஜமைக்காவுக்கு எங்களை அழைச்சிட்டு போங்கன்னு கேக்குறாங்க பேமு. அந்த பயணத்துல பலவித ஆபத்து வருமே, அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு கேக்குறாரு மேக்கு. இந்த உலகம் ரொம்ப பெருசு, அதுல இருக்க ஆபத்தை மட்டும் பார்க்காம அழகையும் ரசிக்கணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் கண்ணை திறந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு போறாங்க பேமு. அன்னைக்கு நைட்டு தனியா உட்காந்து மனைவி சொன்னதை பத்தி யோசிக்கிறாரு மேக்கு. அந்த பக்கம் சும்மா வந்த தாய் மாமா டேனு, உன் பொண்டாட்டி சொல்றது கேட்காதப்பா, இந்த இடத்துல நமக்கு தேவையான எல்லாமே இருக்கு, அவ சொல்றதை கேட்காம இங்கேயே இருந்தனா என்ன போலவே தனியா சந்தோஷமா வாழ்வ, சாகசத்தை பார்த்தா கஷ்டப்படணும் பாத்துக்கன்னு அட்வைஸ் பண்றாரு.
அதை கேட்டு சுயநலமா வாழ்றதை விட குடும்ப சந்தோஷத்துக்காக வாழ்றது தான் முக்கியம்னு புரிஞ்சு உடனே போய் எல்லாரையும் எழுப்பி பசங்க வாயில பழத்தை வச்சுட்டு நாம ஜமைக்காக்கு போக போறோம், உடனே கிளம்புங்கன்னு சொல்றாரு. அதை நம்ப முடியாம உண்மையாவா கூப்பிடுறீங்கன்னு பேமும் டாக்ஸும் கேட்க, இதுல என்னப்பா சந்தேகம், உண்மையாலுமே நாம ஜமைக்காக்கு போறோம்னு சொல்றாரு மேக்கு. அதை கேட்டு பேமும் டாக்ஸும் மேக்க அன்போட கட்டி தழுவுறாங்க. குவென்னு பழத்தை முழுங்கிட்டு வேகமா ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா. அப்போ எதிர்க்க நின்ன தாய் மாமா டேனை பார்த்து நீங்களும் வரீங்களான்னு கேட்க, சத்தியமா முடியாதுன்னு சொல்றாரு. உடனே கண்ணை பிதுக்கி வாயை காது வரைக்கும் இழுத்து ப்ளீஸ்னு கெஞ்சி கேட்குறா குவென்னு. அதுக்கு மறுப்பு சொல்ல முடியாம ஒத்துக்கிறாரு. ஆனா மேக்கும் பேமும் இவரை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்னு முழிக்கிறாங்க. அப்புறம்டா இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்க இறகுகளை செக் பண்றாங்க. அடுத்து 2 ரெக்கைகளையும் விரிச்சு தலையை முன்னாடி நீட்டி சிறப்பா எல்லாரும் பறந்து போறாங்க. இத்தனை நாள் வாழ்ந்துகிட்டு இருந்த குட்டையை தாண்டி அகண்டு விரிஞ்ச காட்டு பகுதியை பார்க்கும்போது எல்லாருமே வாயை பொழகுறாங்க. அதுலயும் டாக்ஸு, குவென்னு, பேமு 3 பேரும் சிறகடிச்சு சுதந்திரமா பறக்குறாங்க. இந்த குடும்பம் ஒன்னா சேர்ந்து முன்னாடி போகும்போது மற்ற பறவைங்கெல்லாம் பின்னாடி போதுங்க. என்னடா இது, நம்ம தெற்கு பகுதியை நோக்கி தானே போறோம், இதுங்க ஏன் கும்பல் கும்பலா திரும்பி வருதுங்கன்னு யோசிக்கிறப்பவே பயங்கரமா இடியும் மழையும் பெய்யுது. உடனே சதுப்பு நில பகுதியில இருக்க சந்துல பூந்து அமைதியா உக்காந்துட்டு இருக்காங்க. எதுக்காக எல்லாரும் சோர்வா இருக்கீங்க? சாகச பயணத்துக்கு போகும்போது சில பல தடைகள் வரதான் செய்யும்னு உற்சாகப்படுத்துறாங்க பேமு. கூட சேர்ந்து அப்பாவும் பசங்களை குஷிப்படுத்துறாரு. அந்த சமயம் வயசான கொக்கு ஒண்ணு இவங்க பக்கமா வந்து உத்து பார்க்க, எப்பா நீ சொன்ன கதையில வர கொடூர கொக்கு இதுதான் போலன்னு கேக்குறான் டாக்ஸு. எல்லாரும் அமைதியா அசையாம நின்னீங்கன்னா அது கண்ணுக்கு நாம தெரிய மாட்டோம்னு சொல்றாரு மேக்கு. ஆனா கொக்கு குடும்பத்தோட கொற்ற மழையில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஜல்பு பிடிச்சிட போதுன்னு சொல்லி மொத்த பேரையும் வாரி சுருட்டி அமானுஷ்ய வீட்டுக்கு அழைச்சிட்டு வருது. அங்க கண்ணை சிமிட்டாம கடைசி காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க ஹாரின்ற கொக்குக்கு இந்த வாத்து குடும்பத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுது எரன். என்னடா இது தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோமேனு மொத்த குடும்பமும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அநேகமா இதுங்க வெட்டி தின்னுங்க இல்ல கொத்தி தின்னுங்க, எதுவா இருந்தாலும் என் சந்தர்ப்பம் வரும்போது எழுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு டேனு. அப்போ எரன் இவங்க எல்லாரும் படுக்கிறதுக்காக மீன் வறுக்கிற தவாவை கொடுக்குது. அதுல வேண்டா வெறுப்பா ஏறினாலும் பதுசா இதுங்க தூங்குனதுக்கு அப்புறம் எஸ் ஆகலாம்னு முடிவு பண்றாங்க மேக்கு ஃபேமிலி. அதுக்கேத்தா போல விளக்கு அணைச்சிட்டு ஹாரி கூட படுக்குது எரன் கொக்கு. ஆனா கொட்ட முழிச்சிருந்த மேக்கு குடும்பம் மழை நின்னதும் இங்கிருந்து எஸ் ஆகலாம்னு தப்பிச்சு போதுங்க. ஆனா எதிர்க்க எரன் வந்து நிக்கிறத பார்த்து பதறி போகுது. இந்த நேரத்துல வெளியே போனா வேட்டையாடுறதுங்களுக்கு தீனியா மாறிடுவீங்கன்னு சொல்லி தடுக்குது. உடனே மேக்கும் பேமும் சேர்ந்து எரனை சமாளிக்க பசங்க 2 தப்பிக்கிற வேலையை பாக்குதுங்க. கூட சேர்ந்து ஹாரியும் அதை பிடிக்க முயற்சி பண்ணுது. ஆனா எரன் பேமையும் மேக்கையும் ஹாரி கிட்ட தூக்கி போட்டு பசங்க பக்கம் கவனத்தை திருப்புது. தயவு செஞ்சு எங்களை சாப்பிட்றாதீங்க, நாங்க இன்னும் முழுசா கூட வளரலன்னு 2ம் கெஞ்சுதுங்க. அமைதியா நின்னீங்கன்னா 5 செகண்ட்ல முடிச்சிடுறேன்னு சொல்லி கிட்ட நெருங்குது எரன். அப்போன்னு பார்த்து சீரி பாஞ்சு நீந்தி வந்த கெண்ட ஒண்ணு இதுங்க 2த்தையும் முழுங்கிடுது. உடனே எரன் அந்த மீனை பக்காவா பிடிச்சி பசங்களை காப்பாத்திடுது. இதுக்குதான் அமைதியா நில்லுங்கன்னு சொன்னேன், நல்ல வேலையா மீன் மாட்டிக்கிச்சு, காலை உணவுக்கு பஞ்சம் இல்லைன்னு சந்தோஷப்படுது எரன். அதை கேட்டு எங்க பசங்களை காப்பாத்திருக்கீங்களேன்னு ஆச்சரியப்படுறாங்க மேக்கும் பேமும். இதுல என்னமா இருக்கு, போய் நிம்மதியா தூங்கிட்டு காலையில கிளம்புற வழியை பாருங்கன்னு சொல்லுது எரன். அதை கேட்டு கொக்குங்களோட சேர்ந்து மொத்த குடும்பமும் தூங்குதுங்க. ஆனா மேக்கால தான் பாவம் இதை சுத்தமா நம்பவே முடியல. இது நாள் வரைக்கும் கொக்குங்க வாத்துங்களை தின்னுன்னு பொய்யா நம்பிக்கிட்டு இருந்தது. அடுத்த நாள் காலையில பசங்களை பிடிச்சி உமா கொடுக்கும்போது இதுங்களை அப்படியே கடிச்சு தின்னுடலாம் போல இருக்குது. அவ்வளோ அழகா இருக்குங்கன்னு பாராட்டுது எரன். மேக்கு பசங்களை பிடிச்சி இழுத்துட்டு ஃப்ளையிங் கிஸை கொடுத்துட்டு கிளம்புறாரு. அப்பப்போ எங்களை வந்து பாருங்கன்னு சந்தோஷமா டாட்டா காட்டி வழி அனுப்பி வைக்குதுங்க 2 கொக்குங்களும். அங்கிருந்து பறந்து போகும்போது இப்படியும் பறவைங்க இருக்குது பாருங்களேன்னு மேக்கும் பேமும் பேசிக்கிட்டு இருக்க, குவென்னு டான் கூட சேர்ந்து சாபுத்திரி விளையாடிக்கிட்டு இருக்கு. அப்ப எல்லாரும் மேல பறந்து வாங்க, இந்த காட்சியை நீங்க பார்த்தே ஆகணும்னு கூப்பிடுறான் டாக்ஸு. என்னடான்னு போனா வெள்ளை வெளியேர்னு சூழ்ந்திருக்க மேக கூட்டங்களை பார்த்து வாயை பொழகுறாங்க. அதுல சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து பறந்து விளையாடுறாங்க. அப்போ மேக்கும் டாக்ஸும் மேக கூட்டத்துல முதுகு பஞ்சர் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல வந்த மாமா டான் அடி வாங்குறாரு. அடுத்து பேமு மேகங்களை உருட்டி எல்லார் மேலையும் தள்ளுறாங்க. இப்படி சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி இருக்க செவப்பு லைட்டை கவனிச்சு என்ன ஏதுன்னு யோசிக்குதுங்க. அப்பதான் இதுங்க நகரத்துக்கு மத்தியில பறந்து வர்றதை காட்டுறாங்க. அந்த சிவப்பு லைட்டு வேற எதுவும் இல்ல, டவருக்கு மேல இருக்கிறது தான். எந்த இடத்துல இருக்கோம்னே தெரியாம பறந்து வந்த மேக்கு கேங்கு முட்டி மோதி நகரத்துக்கு உள்ள விழுதுங்க. அங்க எதிர்க்க வர வண்டியில மாட்டி நசுங்கி சாவாம அங்கேயும் இங்கேயும் பறந்து சிறப்பா எஸ் ஆகிற வேலையை பாக்குதுங்க. நூல் இலையில உயிர் தப்பின மேக்கு, டாக்ஸு, குவென்னு இதுங்க 3ம் நேரா போய் குப்பத்தொட்டில மோதி விழுதுங்க. அப்போ செம்மையா இருந்துச்சு நைனா, திரும்பவும் இதே மாதிரி பறந்து போலாமான்னு நிலைமை புரியாம கேக்குதுங்க குவென்னும் டாக்ஸும். உங்க அம்மா எங்கன்னு பதறி போய் பக்கத்துல இருந்த டப்பாவை திறந்து பார்த்தா உள்ள ஒரு சுண்டெலி இருக்கு. அதை பார்த்து பதறி போன மேக்க மேல நின்ன பேமு கூப்பிடுறாங்க. உடனே பறந்து போய் உனக்கு எதுவும் ஆகலையே, நான் எத்தனை ரெக்கையை காட்டுறேன்னு சொல்லு, எங்க போன என்ன ஆச்சுன்னு அக்கறையா கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. எனக்கு ஒன்னும் ஆகல, ஃபர்ஸ்ட் இந்த மொட்டை மாடியில நின்று நாம எங்க இருக்கோம்னு சுத்தி பாருங்கன்னு சொல்றாங்க பேமு. அதன்படி பறந்து விரிஞ்ச இந்த நகரத்தை பார்க்கும்போது கிரேன்ல மாட்டின மாமா டானு
தடுக்கி விழுந்து கொடியில சிக்கி கண்ட மேனிக்கு பறந்து போய் பார்க்கல விழுறாரு. இதை கவனிச்சு மாமாவோட ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்றாரு மேக்கு. பட்டுன்னு அவர் தலையிலேயே ஒண்ணு வச்சு மாமாவை போய் தேடலாம்னு சொல்றாங்க பேமு. சரின்னு வேண்டா வெறுப்பா அவங்க கூட வராரு மேக்கு. அதே சமயம் பார்க்ல விழுந்த மாமா டானு கீழே கிடந்த பர்கரை பார்த்து சந்தோஷமா எடுத்து திங்கிறாரு. அவரை சுத்தி நின்ன புறா கூட்டம் பர்கரை புடிங்கி திங்க முயற்சி பண்ணுதுங்க. அதுங்களை சமாளிச்சு பர்கரை காப்பாத்துற வேலையை பாக்குறாரு டேனு. பார்க்குக்கு வந்த மேக்கு குடும்பம் மாமா டேனு புறா கூட்டத்துக்கு நடுவுல மாட்டின்னு இருக்கிறத பார்த்து உடனே அவரை காப்பாத்த ஓடுதுங்க. தலைவன் பர்கரை நக்கிட்டு எச்சப்பட்ட பொருளை அடுத்தவங்களுக்கு தரக்கூடாதுன்னு புறாங்களை சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ குடும்பத்தோட உள்ள பூந்த மேக்கு புறாங்களை அடிச்சு தள்ளிட்டு குப்பைங்களை தின்ற கேவலமான கூட்டத்துக்கு வெக்கமே இல்லையான்னு சத்தம் போட்டு கத்திடுறாரு. இதனால செம்ம கடுப்பான புறா கூட்டத்தோட தலைவி யாருடா இதை சொன்னான்னு கேக்குறாங்க. சுத்தி நின்ன புறாக்களோட சேர்ந்து மாமா டேனும் மேக்கு தான் சொன்னான்னு கையை நீட்டுறாரு. அங்க குள்ளமா ஒத்த கால் இல்லைனாலும் கெத்தா நடந்து வந்த தலைவி புறா, இந்த பார்க்ல வரவனுங்க வாத்துக்கு போடுற தீனி பத்தாதுன்னு எங்க ஏரியாலே வந்து திருட பாக்குறீங்களா, உங்களுக்கு என்ன அதப்பு இருக்கும்னு நெக்கலா மிரட்டுது. மேக்கால இந்த புறாவை சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு உள்ள பூந்த பேமு, ஏமா இந்த ஆளு கூட நான் வாழ்க்கையை பங்கு போட்டு தான் 2 பிள்ளைங்களை பெத்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி முட்டாள்தனமா தான் சில நேரங்கள்ல பேசுவான், அதை மனசுல வச்சுக்காத. மாமா டான் வச்சிருக்க பர்கரை ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுப்போம், என்ன சொல்றேன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் முடியாது, 60-40 70-30ன்னு மாத்தி மாத்தி 2 பேரும் பேரம் பேசி கடைசியா ஒரு டீலை போட்டு பர்கரை பிரிக்கிறாங்க. அதை புறா கூட்டம் சந்தோஷமா சாப்பிட்றத பார்த்த தலைவி, நீ ரொம்ப நல்லவேன்னு பேமை பாராட்டிட்டு உனக்கு எதனா உதவி வேணும்னா கேளு, நான் செய்யறேன்னு சொல்றாங்க. நாங்க ஜமைக்காக்கு போனோம், அதுக்கு வழி தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன்னு கேக்குறாங்க பேமு. என் ஃப்ரெண்டு ஜமைக்காவை சேர்ந்தவன் தான், அந்த ஊரு பேரை கேட்டாலே அழ ஆரம்பிச்சிருவான், இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு ரூட்டு சொல்லுவான்னு கூட்டிட்டு போறாங்க தலைவி. அப்போ மனைவியை பத்தி மேக்கும் அம்மாவை பத்தி பசங்களும் பெருமையா நினைக்கிறாங்க. சரி எது நடந்தாலும் என் கூடவே பறந்து வாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி போன தலைவி பஸ்ஸில் அடிபட்டு கீழே விழுது. பெருசா ஒன்றும் அடிபடல, கூடவே வாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி போனா மறுபடியும் வண்டியில மோதி கீழே விழுது. இந்த வாட்டி வண்டியில மோதாம தப்பிச்சாலும் ட்ரைசைக்கிள்ல மோதி அடி வாங்குது. அட போங்கையான்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பறந்து போகுது. அப்புறம்டா மேக்கு கேங்கு இதை ஃபாலோ பண்ணிட்டு வருதுங்க. சுத்தி பல வண்ணங்கள்ல ஜொலிக்கிற LED பல்புகளை பார்த்து எல்லாம் வாயை பொழந்துக்கிட்டு வருதுங்க. அப்போ மாமா டேனு பறந்து வந்த பலூனை பிடிச்சி குவென்னுக்கு தராரு. அதை பிடிச்சிட்டு இது பின்னாடி பறந்து போகுது. மேக்கு பலூன் கைத்தை பிடிச்சி குவென்னை கூட்டிட்டு வராரு. அப்போ LEDல ஒரு பொம்பளை சாப்பிடுற விளம்பரத்தை கவனிச்சு பதறி போறாரு. அங்கிருந்து ஒரு மொட்டை மாடிக்கு வந்து சேர்ந்ததும் மிகப்பெரிய ஹெலிகாப்டரை கவனிச்சு பயந்து போறாரு. அது ஒன்றும் இல்லை, ஃப்ரீயா விடுங்க, என் ஃப்ரெண்டோட முதலாளி ஒரு செஃப், அவங்கிட்ட சிக்கனா உங்களை சமைச்சு மற்றவங்களுக்கு பரிமாறிடுவான், அதனால பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு உள்ள போது தலைவி. மற்றதுங்களும் வெண்டிலேட்டர் உள்ள நுழையும் போது பலூன் மட்டும் மாட்டிக்குது. அதை மாமா டேனு முட்டி தள்ளுறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் உள்ள வந்த தலைவி கூண்டுல சோகமா உக்காந்துட்டு இருந்த செவப்பு கிளியான டெல்ராய் கிட்ட இந்த வாத்து குடும்பத்துக்கு கொஞ்சம் உதவி பண்ணுப்பான்னு சொல்லுது. சரின்னு மேக்கு ஜமைக்காவுக்கு போற வழியை கேட்டதும் கதறி அழுதுட்டே வழிய சொல்லுது டெல்ராய். அங்கிருந்து டெல்ராய செஃப் தான் பிடிச்சிட்டு வந்தான், படுபாவி பையனை புலம்புது தலைவி. என் குடும்பத்தை பிரிஞ்சு தவிக்கிறேன்னு சொல்லி கதறி அழுவுது டெல்ராய். அதுக்கு பரிதாபப்பட்டு மூக்கு சிந்தி விடுது தலைவி. ஆனா டாக்ஸ் உங்க கூண்ட துறக்க சாவி எங்க இருக்குன்னு கேக்குறான். அந்த செஃப் எப்பவுமே அவன் சட்டப்பையில தான் சாவியை வச்சிருப்பான், தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யறேன்னு உள்ள மாட்டிக்காதீங்க, அப்புறம் உங்களை வறுத்து தின்றுவாங்கன்னு சொல்றாரு டெல்ராய். ஆனாலும் பரவாயில்லன்னு போன டாக்ஸை தடுத்து நான் போய் சாவி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு முன்னாடி போறாரு மேக்கு. கதவை திறந்து சாப்பாடை எடுத்துட்டு வர கேப்ல நைஸா இது உள்ள பூந்துருது. அங்க புளிப்படம் போட்ட ஜாக்கெட்டை மாட்டின செஃப் எல்லாரும் செஞ்சு வச்ச டிஷ்ல இருந்து ஒன்னத்தை டேஸ்ட் பண்ணி கன்றாவியா இருக்குன்னு தூக்கி வீசுறாரு. அவரோட ஆக்ரோஷத்தை பார்த்து மேக்கு பதறி போகுது. அவரும் சாவி இருக்க கோட்டை அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டு சமைக்க போறாரு. அதை நைஸா எடுக்க போலாம்னு வந்த மேக்கு தட்டுங்களை தட்டி விடாம வாஷ் பேசின்ல வலிக்கு விழுந்தாலும் சத்தம் போடாம கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டே பூசணிக்காய் உள்ள பூந்துருது. அங்கிருந்து சாவி எடுக்கலாம்னு போனா ஏற்கனவே அண்ணாச்சி பழத்துக்குள்ள பூந்திருந்த பேமு, நீங்க மட்டும் இந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை செய்யணுமா, அதனாலதான் நானும் கூட வந்தேன்னு சொல்றாங்க. சரின்னு போய் சாவி எடுக்கிறதுக்காக என் பின்னாடி இருக்க இறக இறுக்கமா பிடிச்சுக்கோன்னு சொல்றாங்க பேமு. அதை பக்காவா பிடிச்சதும் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் மேலே ஏறி சாவியை எடுக்க முயற்சி பண்றாங்க. அப்போ செஃப் வறுத்து வச்ச வாத்துக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து பதறி போன மேக்கு பேமோட இறக விட்டுடுது. உடனே சாவியை பிடிச்சிட்டு கீழே விழுந்தாலும் எக்ஸ்டிங்விஷர் ஆன் ஆகி நுரைய தள்ளி ஒரு கலைபுரத்தையே உண்டாக்குது. அதை பார்த்து கடுப்பான செஃப் வாத்துங்களை கவனிச்சு உடனே பிடிக்க முயற்சி பண்றாரு. இதுங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டு கத்தியில வெட்டு விடாம சிறப்பா கீழே விழுந்தாலும் செஃப் 2த்தையும் பிடிச்சிடுறாரு. ஆனா வாத்து அடிக்கலாம்னு வந்த அசிஸ்டன்ட் தெரியாதனமா செஃப் அடிச்சிடுறாரு. அந்த கேப்ல எஸ் ஆகி வெளியே வந்தா சால்சா பாட்டை போட்டு எல்லாரும் தகிடு தகிடுன்னு ஆடிட்டு இருக்காங்க. மனிதர்களோட காலில் மிதிப்படாம அங்கேயும் இங்கேயும் மேக்கு ஓடிக்கிட்டு இருக்கப்போ பேம் அவரை பிடிச்சி சமாதானப்படுத்துறாங்க. அந்த சமயம் ஒருத்தங்க மிதிக்க வர்றதை கவனிச்சு பேமை சுத்தி விட்டு சல்சா டான்ஸ் ஆடுறாரு மேக்கு. இதை பயன்படுத்தி 2 பேரும் சிறப்பா ஸ்டெப்பு போட்டு மாடி மேல வந்து கெத்தா நிக்கிறாங்க. அப்போ கூட்டத்துல பூந்து வர செஃப்பை கவனிச்சு உடனே போய் சாவியை போட்டு டெல்ராயை காப்பாத்த ஓடி வராங்க. மேக்கு சாவியை கூண்டுல போட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது
மாமா டான்னு தெரியாதனமா ஒரு அடி வச்சதும் சாவியை முழுங்கிடுறாரு. பேமு மேக்கு வயித்துல இருக்க சாவியை எடுக்க முயற்சி பண்ணும்போது செஃப் உள்ள வரக்கூடாதுன்னு தலைவி புறா பறந்து போய் கதவை சாத்திடுது. அவரு கதவை முட்டிக்கிட்டு இருக்க கேப்ல பசங்களோட சேர்ந்து மேக்கு வயித்துல எகிரி குதிக்கிறாங்க பேமு. ஆனா செஃப் கதவை பெத்திட்டு உள்ள வந்ததும் அவர் கண்ணுக்கு தெரியாம பதுங்கிடுறாங்க. ஆனா தூணுக்கு பின்னால பறந்து வந்த ரெக்கையை கவனிச்சு உடனே போய் என்ன ஏதுன்னு பாக்குறாரு. அங்க எதுவும் இல்லைன்னதும் என்னடா இதுன்னு யோசிக்கிறப்போ லைனா ஒண்ணு மேல ஒண்ணு ஏறி நின்னு அவர் கண்ணில் படாதபடி தூணை சுத்திட்டு இருக்குங்க. அந்த சமயம் குவென் எடுத்துட்டு வந்த பலூன்ல வேற ஓட்ட விழுந்துருது. காத்து சவுண்டு கேட்க கூடாதுன்னு மேக் அதுல வாய வச்சு அண்டை கொடுத்துருது. ஆனா உடம்புக்குள்ள காத்து ஏறி ஏடா கூடமா பறந்து போய் செஃப் மேல மோதி விழுது. அந்த அதிர்ச்சியில வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்த சாவியை பிடிச்சி பக்காவா கதவை திறந்து வெளியேறுது டெல்ராய். உற்சாகமா பறந்து போய் எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமா கத்துது. அப்போ செஃப்பை முட்டி தள்ளிட்டு வெளியே வந்த மேக்கு கேங்கு மொத்தத்தையும் கட்டி தழுவி என்னை விடுவிச்சதுக்கு ரொம்ப நன்றி, அதே போல உன்ன மாதிரி தைரியசாலியான வார்த்தை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னு சொல்றாரு டெல்ராய். அதை கேட்டு என்ன போய் தைரியசாலின்னு பாராட்டுறாரு பாத்தியான்னு பசங்க கிட்ட பெருமையா சொல்றாரு மேக்கு. எப்பா நானே உங்களை ஜமைக்காக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுது டெல்ராய். அது கூட கிளம்புறதுக்கு முன்னாடி நீ பெரிய ஆளு தான்பான்னு மேக்க பாராட்டுது தலைவி புறா. நீயும் நல்லவதான்னு சொல்லிட்டு எல்லாம் டாட்டா காமிச்சிட்டு கிளம்புதுங்க. சந்தோஷமா ஊர் நாட்டு பக்கம் பறந்து போகும்போது ஜமைக்கால இருக்க கடல் ஜொலிக்குமாமே, அது உண்மையானு கேக்குறாங்க பேமு. ஏமா நீ கேள்விப்பட்டதை விட எங்க ஊரு பிரம்மாண்டமா இருக்கும்னு சொல்லுது டெல்ராய். அப்போ எனக்கு ஆய் வருது, யாருன்னா பாத்துருவாங்களான்னு கேக்குது குவென்னு. ஆகாயத்தை யாருமா அண்ணாந்து பார்க்க போறா, நீ மாட்டுன்னு ஜாலியா போன்னு சொல்றாங்க பேமு. என்னால பறந்துகிட்டே கக்கா போக முடியாது, ஒழுங்கா கீழே இறங்குங்கன்னு குவென்னு கத்துனதும் மொத்த கும்பலும் ஓரமா நிக்க புதருக்கு பின்னாடி போன குவென்னு இங்க யாரும் பார்க்க மாட்டாங்களான்னு கேக்குறா. ஒழுங்கா போலனா இங்கே உன்னை தனியா விட்டு நாங்க போயிடுவோம்னு மிரட்டுறாங்க பேமு. சரின்னு அன்லோடு பண்ணிட்டு துடைக்கிறதுக்கு இலைய தேடுறப்போ பின்னாடி யாரோ பாக்குறாங்கன்னு கத்துறா. சரி என்ன ஏதுன்னு விசாரிக்க வந்த மேக்கு கதவுல பறவை படத்தை வரைஞ்சிருக்கிறத பார்த்து உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க மொத்த கும்பலையும் கூட்டிட்டு போறாரு. நம்ம நைனாவா இதுன்னு ஆச்சரியத்தோட டாக்ஸ் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வரான். இங்க வெள்ளவாத்து கூட்டம் மொத்தமா சேர்ந்து யோகாசனா பண்ணிட்டு இருக்குங்க. அதை பார்த்து சைலண்டா கதவை மூடினா மாமா டேனி என்னப்பா இருக்குன்னு சத்தம் போட்டுட்டுறாரு. இதை கேட்டு விருந்தாளிங்க வந்திருக்காங்கன்னு மொத்த வெள்ளவாத்து கூட்டமும் அதுங்களை வரவேற்குதுங்க. அப்போ இந்த இடத்தோட முதலாளிங்க கதவை திறந்து விட்டதும் மொத்த வாத்து கூட்டமும் சந்தோஷமா வெளியே ஓடுதுங்க. இதுதான்ப்பா வாத்துகளின் சொர்க்கம், உங்களோட நல்ல நேரம் இங்க வந்து சேர்ந்திருக்கீங்கன்னு பாராட்டுது தலைவன் வாத்து. அவர் சொன்னா போலவே தேவைக்கு மிஞ்சின சாப்பாடு, தீம் பார்க்கு போல செட்டப்னு பக்காவா இந்த இடம் பயங்கரமா இருக்கு. எல்லாம் ஊஞ்சலாடுதுங்க, வெயிட் மிஷின்ல சீசா விளையாடுதுங்க. இதெல்லாம் பார்த்து வாயை பொழந்த மேக்கு கும்பல் கிட்ட இந்த இடத்துல நீங்க எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம்னு சொல்றாரு தலைவன் வாத்து. உடனே மேக்கு பசங்களோட சேர்ந்து வாட்டர் ஸ்லைட்ல குதூகலமா விளையாடி என்ஜாய் பண்றாரு. அப்போ ஒரு ட்ரக்கு இங்க வர்றத கவனிச்ச டாக்ஸ் என்ன ஏதுன்னு பார்க்க வைக்கப்போர் மேல ஏறி போறான். அதுல ஸ்டைலா கத்திய சுத்திட்டு வந்த செஃப்பை பார்த்து பதறி போறான். அவரு பொதன்னு வளர்ந்த வாத்துக்களை காசு கொடுத்து வாங்கிட்டு போறாரு. ஆனா தலைவன் வாத்து இதுங்க வெளிநாட்டுக்கு போறதா நினைச்சு சந்தோஷமா வழி அனுப்பி வைக்குது. டாக்ஸ் தலைவன் வாத்து கிட்ட போய் எல்லாரையும் கீழே இறங்க சொல்லுங்க, அந்த செஃப் உங்களை வறுத்து வித்துடுவான்னு எச்சரிக்குது. இதை கவனிச்ச மேக்கு உடனே ஓடி போய் செஃப் கண்ணில் படாம டாக்ஸையும் தலைவன் வாத்தையும் பதுக்கிடுறாரு. நீ அம்மா கிட்ட போ, இதை நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அப்பாவோட பேச்சை கேட்காம ட்ரக்கு பக்கம் போய் எல்லா வாத்துங்களையும் எச்சரிக்குது டாக்ஸ். இதை கவனிச்ச செஃப் ஃபோர்க்கை வச்சு டாக்ஸை மடக்கிடுறாரு. அதுல இருந்து விடுபட முடியாம கஷ்டப்படுறத பார்த்த மேக்கு உடனே போய் செஃப்பை தாக்குது. அவரு இதை சமாளிக்கிற கேப்ல டாக்ஸ் எஸ் ஆகிடுது. பின்னாடி ட்ரக்கில் இருந்த வாத்து கூட்டத்துக்கிட்ட மொத்தமா தப்பிச்சு போங்கன்னு மேக்கு கத்துனதும் செஃப்பை முட்டி தள்ளிட்டு ஓடி வருதுங்க. இந்த கலைபுரத்தை பார்த்த பேமும் டெல்ராயும் குவென்னை தூக்கிட்டு பறந்து போறாங்க. ஆனா டாக்ஸோட ரெக்கைய செஃப் மெரிச்சதால பறக்க முடியாம கஷ்டப்படுது. இதை பார்த்த மேக்கு முதுகுல ஏறி நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி பறந்து போகுது. பின்னாடியே தலைவன் வாத்தும் சொக்காவை கழட்டி போட்டு பறந்து போகுது. இப்படி மொத்த கூட்டத்தையும் இழந்து கடுப்பான செஃப் இதுங்களை பிடிச்சே ஆகணும்னு வெறித்தனமா கிளம்பி போறாரு. இந்த கேங்கு பீச்சுக்கு பக்கத்துல இருக்க பில்டிங்ல வந்து ரெஸ்ட் எடுக்குதுங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னு வந்து பேம் கேட்க, உன் புள்ள என் பேச்சை கேட்காம ஹீரோவா செயல்படுறதா நினைச்சு செஃப் கிட்ட மாட்டிக்கிட்டான். அவனை உசுர கொடுத்து நான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். இனிமே பெரியவங்க விஷயத்துல தலையிடக்கூடாது புரிஞ்சுதான்னு மிரட்டி சொன்னதும் கடுப்புல தனியா போய் உக்காந்துடுறான் டாக்ஸ். அன்னைக்கு நைட்டு ஹெலிகாப்டரை எடுத்துட்டு வந்த செஃப் லைட்டை போட்டு மொத்த கும்பலையும் தேடுறாரு. பார்க்கில் வாத்து போல இருக்க பொம்மையை பார்த்து ஹெலிகாப்டரை நிறுத்த ஜாலியா அதுல ஆடிக்கிட்டு இருந்த பூனை பதறி போய் தப்பிச்சு ஓடுது. இது வெறும் பொம்மைன்னு தெரிஞ்சு வேற இடத்துல தேடி போறாரு. அதே சமயம் தனியா கடுப்புல உட்காந்துட்டு இருந்த டாக்ஸ் பின்னாடி வர்றது குவென்னு தெரியாம பதறி போறான். அவ உன்னோட வெறுப்பு தீரணும்னா கட்டிப்புடி வைத்தியம் பண்ணணும்னு சொல்லி அன்போட இறுக்கி பிடிக்கிறா. உன் மனசு மாறுற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்றா. நல்ல அண்ணன் தங்கச்சிப்பா, சரி கதையை பார்ப்போம். அதை பார்த்து மேக்கு சந்தோஷப்படுறதுக்குள்ள செஃப் ஹெலிகாப்டரை எடுத்துட்டு வந்து மொத்த கும்பலையும் வலை போட்டு பிடிச்சிடுறாரு. இதுங்க ரெண்டும் ஓடி வரும்போது தயவு செஞ்சு பதுங்கி நில்லுங்கன்னு சொல்றாரு மேக்கு. உடனே தங்கச்சியை பிடிச்சிட்டு சைலண்டா பதுங்கின்றான் டாக்ஸ். இதுங்களை கொத்தோட தூக்கிட்டு போறதை பார்த்து பறக்கவும் முடியாம காப்பாற்றவும் முடியாம உறைஞ்சு போய் நிக்குது.
ஹெலிகாப்டர்ல வாத்துங்களை கூண்டுல அடைக்கும் போது ஏற்கனவே பிரச்சனை பண்ண பேமையும் மேக்கையும் கவனிச்சு ரெண்டுத்தையும் தனி கூண்டுல அடைச்சி ஃபோர்கால லாக் பண்ணி பக்கத்திலேயே வச்சுக்கிறாரு செஃப். இந்த பக்கம் அப்பா அம்மாவை பிரிஞ்சு கதறி அழுத குவென்னு டெல்ராயோட இறகுல மூக்கு சிந்துறத கவனிச்சு இதை நாம ரெக்கையா பயன்படுத்துவோம்னு முடிவு பண்றான் டாக்ஸ். அங்க இனிமே நாம தப்பிக்கவே முடியாது, உங்க பேச்சை கேட்டு நாம குட்டையிலேயே தங்கி இருக்கணும். இப்போ ஊரை சுத்தி பார்க்க போறோம்னு வந்து குழந்தைங்களையும் இழந்து நாமளும் சாவ போறோம்னு புலம்புறாங்க பேமு. என்னை விட நீதானமா தைரியசாலி, அப்புறம் ஏன் கோழத்தனமா பேசுற? நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம பசங்களோட சேர்ந்து ஜமைக்காவுக்கு போறோம், அதுக்கு நடுவுல எத்தனை தடைகள் வந்தாலும் எதிர்த்து நிப்போம்னு சொல்லி எந்திரிச்சு நிக்கிறாரு மேக்கு. இதை பயன்படுத்தி நாம கூண்டோட தப்பிக்கலாம்னு சொல்லி ஏடாகூடமா நடந்து வந்து கீழே உக்காந்துடுறாங்க. அப்போ டெல்ராயும் மாமா டேனும் ஒன்னா சேர்ந்து நடங்கடான்னு சாம்பிளை காட்டுறாங்க. அதன்படி சால்சா ஸ்டெப் போட்டுக்கிட்டே பெரிய கூண்டு பக்கம் நெருங்கி எகிரி போய் பட்டன் அழுத்தலாம்னு பார்த்தா செஃப் இவங்களை பிடிச்சிடுறாரு. உடனே பேமு பிளாஸ்டிரி போட்ட செஃப்போட மூக்க கடிச்சிருது. வழியில கூண்ட கீழே தூக்கி போட்டு கதறி கத்தின செஃப் இதுங்க ரெண்டுத்தையும் வெறித்தனமா போட்டு தள்ள வரும்போது மற்ற பறவைங்கெல்லாம் சேர்ந்து காய்கறியால செஃப் அடிக்குதுங்க. அதுவும் மாமா டேன் வாயில தக்காளிகளை போட்டு கேட்லிங் கன்னு போல சுடுறாங்க. கடைசியா பெரிய சைஸ் காயை தூக்கி அவர் மூஞ்சி மேல வீசினதும் மட்டையாகி கீழே விழும்போது பட்டன் அழுத்திடுறாரு. அதனால கதவு திறந்து வலையும் வெளியே வருது. அதுல செஃப் மட்டும் மாட்டிக்கிறாரு. ஆனா கூண்டுல இருக்க ரெண்டும் அவர் தலைமுடியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க அதுல போட்டிருந்த தங்க கிளிப்பு அவந்து பரிதாபமா ரெண்டும் கீழே விழுதுங்க. இதுதான் நம்மளோட முடிவுன்னு தெரிஞ்சு ரெண்டும் கண்ணீரோட கட்டி தழுவுறாங்க. அப்போ கீழே விழுந்த இறகுகளை பிச்சு ஒட்டிக்கிட்டு சிறப்பா பறந்து வந்த டாக்ஸ் கூண்டை பிடிச்சி அப்பா அம்மாவை காப்பாற்ற முயற்சி பண்றான். அவன் கூட சேர்ந்து குவென்னும் ஃபோர்க்கை பிடிச்சி இழுத்து அப்பா அம்மாவை காப்பாத்திடுறா. கூண்டை விட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா பறந்து வந்து பசங்களை கட்டி தழுவுறாங்க. அதே சமயம் டெல்ராய் மற்ற பறவைங்களோட சேர்ந்து கூண்டை பேத்துட்டு வெளியே வருது. இத தலைகீழா தொங்கிட்டு இருந்த செஃப் பார்த்து செம்ம கடுப்பாவறாரு. டெல்ராய் சிறப்பா பறந்து வந்து மேக்கு ஃபேமிலியை சந்தோஷமா கட்டி தழுவுறாரு. அங்கிருந்து மொத்த கும்பலையும் கூட்டிட்டு ஜமைக்காவுக்கு பறந்து போறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எங்க போறதுன்னு தெரியாம கடல்லையே தரையிறங்கிடுறாங்க. அப்போ கடல் தண்ணி ஜொலிக்கிறத பார்த்து பேம கூப்பிட்டு காட்டுறாரு மேக்கு. நாம கேள்விப்பட்ட மாதிரியே இது ஜொலிக்குதுமான்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அடுத்து டாக்ஸ் அப்பா அம்மாவை கூப்பிட்டு முன்னாடி இருக்க மலைகளை காட்டுறான். அப்போன்னு பார்த்து சூரியன் உதிக்க தொடங்குது. அந்த வெளிச்சத்துல பச்சை பசேர்னு இருக்க மலையை பார்க்க ரெண்டு கண்ணு பத்தாது, அந்த அளவுக்கு அழகா இருக்கு. இதுதான்ப்பா ஜமைக்கான்னு டெல்ராய் சந்தோஷப்படுது. உடனே மேக்கு டாக்ஸை முன்னாடி அனுப்பி எல்லாரையும் வழி நடத்த சொல்றாரு. அதன்படி ரெக்கையை விரிச்சு தலையை முன்னாடி நீட்டி சிறப்பா காடுகளுக்கு மத்தியில சந்தோஷமா பறந்து போறாங்க. அதுல இருக்க அருவிகள்ல நினைச்சிட்டு முன்னாடி போன டெல்ராய் சந்தோஷமா சொந்த பந்தங்களை பார்த்து கட்டி தழுவுறாரு. அது கூட சேர்ந்து பல வண்ண பறவைகள் வானத்துல பறக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க மேக்கு ஃபேமிலி. கீழே இருக்க குட்டையில குதூகலமா குதிக்கும் போது கிம்மோட குடும்பத்தை சந்திக்கிறாங்க. என்னப்பா உன் எண்ணத்தை மாத்திக்கிட்டு இடம் பெயர்ந்துட்டியான்னு கேக்குறாங்க. நன்றே செய் அதை இன்றே செய்கின்ற பழமொழியை இப்பதான்ப்பா கேள்விப்பட்டேன்னு சொல்றாரு மேக்கு. அதே போல கிம்மு டாக்ஸை பார்த்து சந்தோஷப்படுது. எப்பா இவன் தூக்கத்துல கூட உன் பேரை சொல்லிட்டு இருந்தான்னு பிட்ட போடுது குவென்னு. இந்த சந்தோஷத்துக்கு காரணம் நீதான்னு சொல்லி பேம கட்டி தழுவுறாரு மேக்கு. அப்புறம்டா இதுங்க ரெண்டுத்தோட சேர்ந்து மற்ற பறவைங்களும் ஜாலியா சல்சா டான்ஸ் ஆடுதுங்க. இந்த இடத்துலயே சில நாட்கள் வாழ்ந்ததும் குவென்னு ஒரு முதல்ல கூட ஃப்ரெண்ட் ஆகிடுது. அதையும் நம்ம கூட அழைச்சிட்டு போலாம்னு சொன்னா அம்மா வேணாம்னு சொல்றாங்க. முதலையும் நான் எப்படிடா பறக்கிறதுன்னு சொல்லி ஆள விட்றா சாமின்னு அலறி அடிச்சுட்டு ஓடுது. சரி இங்க இருந்து கிளம்பலாம், உங்க அப்பா எங்கன்னு பேம் கேட்க பென்குயின் கூட்டத்தோட வந்த மேக்கு தெரியாதனமா இதுங்க இந்த இடத்துக்கு வந்துருச்சுங்களாம். நாம தான் இதுங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம்னு சொல்றாரு. எப்பா இதுங்க உலகத்தோட மறுபகுதியில இருக்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேக்குறாங்க பேமு. அதுதான் தெரியுமே, ஜாலியா வாங்க போலாம்னு சொல்றாரு மேக்கு. என்னால முடியாதுன்னு மாமா டான் சொல்ல குவென் கூட சேர்ந்து பென்குயின்ஸும் கியூட்டா கெஞ்சி கேக்குதுங்க. சரின்னு ஒத்துக்கிட்டு முன்னாடி போறாரு. சந்தோஷமா அதுங்க கூட சேர்ந்து மேக்கும் போறத பார்த்து ஊரை சுத்தி பார்க்கற அரக்கனை உருவாக்கிட்டோம் போலியேன்னு ஃபீல் பண்றாங்க பேமு. இருந்தாலும் பரவாயில்லன்னு கும்பலோட பேம் கிளம்புறதோட படம் முடியுது. நம்ம வாழ்க்கையில நாம எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நம்மள பெத்தவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, நம்மள நம்பி வந்தவங்க, இந்த உறவுகளை நாம என்னைக்குமே கைவிட்டக்கூடாதுன்ற சிறப்பான கருத்தூசியை தான் இந்த படம் நம்மளுக்கு போட்டிருக்கு. இந்த மாதிரி நீங்க சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுற ஊர் எதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு யூரோப் கண்ட்ரிஸ் தான்ப்பா. சரி இதோட என் விளக்கத்தை முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.